என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்மசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை தொழுந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமா நான் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, இந்தியாவின் தலைநகர் டெல்லி. மாதிலா நிலவே நம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே. காலம் சொல்லலாம். டெல்லி வேற யாரும் இருக்கா? கொஞ்சம் விடுறா. 3 முறை காலம் வந்துட்டாங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடு என்பது பொருள். அது ஆதி காலத்தில் உள்ள ஒரு பெயர் தான் கட்டுமனை அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டிய மனை என்பது பொருள். உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்வில் எத்தனையோ துயரங்கள் வந்து புயல் போல் அடித்து வேதனையை கொண்டு வந்து வீழ்த்தி விட்டது. அந்த பிள்ளையினுடைய சுபிட்சமான வாழ்வை நிலைநிறுத்தி உள்மனதுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுப்பை திருத்தி ஒற்றுமையான வாழ்வை எனக்கு தர வேண்டும் என்பது உங்களுடைய வரமாகும். காலம் சொல்லலாம். இணை பிரியாத இந்த லோக வாழ்வில் அவங்கள மனம் குன்றாமல் வாழ வைத்து தந்தா போதுமா? வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? அந்த குழந்தைகளை நல்ல வாழ வச்சு உலகமைக்க வாழ வச்சு தாரேன். வேற என்னமா வேணும்? என்னாலும் என் அன்பும் ஆசீர்வாதமும் உங்கள் மறைக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உண்டு. புண்ணியமடைந்து இருப்பீர்கள் மக்களே. சாமி சொல்லி கல்யாணம் நடந்தாச்சு. முதல் பத்திரிகை கல்யாணம் நடக்க போகுது. அப்படியா? சரி, இது எனக்கு தான் பத்திரிகை. உங்களுக்கு பஞ்சாமிர்தம். பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு முருகான்னு பேர் வைக்கணும். இந்த உலகமே அவனை போற்றக்கூடிய பெரும் பதவியில் இருப்பாரப்பா. எஸ், வாழ்க. அடுத்த பைசு கர்மசாமிக்கு காரைக்குடி. மதியம் சாப்பிட்டு போங்க. நெஞ்சே உனக்குபதேசமிதே ஒன்றென்றீரு தெய்வம் உண்டென்றீரு. காலம் சொல்லலாம். நாட்டம் என்றே இரு. காரைக்குடி அப்பா, என்ன தொழில் நடத்துறேன்? சற்குரு பாதத்தை நம்பு. வருக மகளே, வா. கையில் என்ன இருக்கா? துறவியை பத்தி பேசுகிற பொழுதெல்லாம் சொத்தை பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கருங்கோ உலகமெல்லாம் ஞானத்தை பார்த்துக்குள்ள நின்று அரோகரா சொன்னாலும் சொத்துக்களை இருக்காண்டா சொக்கலிங்கம் உண்மையா இல்லையா? இந்த சொத்தை உனக்கு கைவிடாம வெற்றியாக்கி தந்தா போதுமா குட்டி? வேற என்ன வேணும்? சட்டப்படி அந்த உரிமை ஒன்னது என்பதற்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதை நான் செட் பண்ணி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? சந்தோஷமா நடந்தாச்சு, கொண்டு வந்து இந்தா. அப்போ இப்பொழுதே அட்வான்ஸ் கொடுக்குறேன். கர்மசாமிக்கு வாப்பா. வா, கர்மசாமி வராது. என்ன சாப்பிட்டு போனோம் போ. இல்ல பார்க்கலாம். இப்படி கற்பனை பண்ணா எப்படி? கண்ணமுடைய நான் பார்க்கட்டும். கண்ணமுடைய கொழுப்பு கட்டி போ, உட்கார். கேன்சர் கிடையாது, ஈஸியா குணமாயிரும். டாக்டர்கள் இன்ஜெக்ஷன் மூலமா லேப்ரோஸ்கோபி மூலமாகவே சரியாக்கிறோம். தம்பி, உன் மனசு அங்க போகலையா? சாமிகிட்ட கேட்டேன், நல்லா கும்பிட்டுவா. போ. உன்னுடைய கட்டாவணைக்கு போய் பார்த்தேன். என் தங்கச்சி காளி வாராள இருக்காளாடா?
நான் கருப்பசாமி ஒரு பக்கம் இருக்கிறேன், கும்பிட்டு வா. மூணு வருஷ காலமா நிறைய கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்க. அதனால கருப்பசாமி ஏதாவது தொழிலை நான் ஆரம்பிக்கட்டுமா, இல்லாட்ட அடுத்தவங்கிட்ட அடிமையாவே கிடந்து என் வாழ்க்கையை முடிக்கட்டுமா? நான் ஒரு தொழில் நினைச்சிருக்கேன், அதுக்கு கருப்பசாமி எனக்கு பணம் தந்து செய்ய வைக்க முடியுமா அப்படின்னு உன் உண்மைக்கு ஒரு கேள்வி என்கிட்ட வச்சிருக்கேன். உண்மையா? சாப்பாடு போடுவியா எல்லாத்துக்கும்? கால் வந்துட்டோப்பா. வெட்டி வேல் வேற என்னடா வேணும்? கடனை திருத்தம் தான் போகுங்களா? பையனை திருத்தணும். அரசாங்கத்துக்கே பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நான் பார்த்தேன். என்ன, அவனை திருத்தி தாரேன். குடி பக்கம் போக விடாமலும் குத்தியா பக்கம் போக விடாமலும் காப்பாற்றி தாரேன். அப்படி கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? புதுக்கோட்டை. எப்பா புதுக்கோட்டை 3 இருக்கு. செக்கானூரணி புதுக்கோட்டை, அதுக்கு பேரு நாகமன புதுக்கோட்டை, தூத்துக்குடி புதுக்கோட்டை. நான் சொல்றது தொண்டைமான் புதுக்கோட்டை, திருமயத்தை தாண்டி வரும் புதுக்கோட்டை. தொண்டைமான் புதுக்கோட்டை வரலாம். ஆதி அந்தம் இந்த ஜோதியே. சிவபெருமான் வாரார. சிவன் கோயில் இருக்காப்பா? எங்க இருக்கு? வாங்க உட்காருங்க. அவருடைய திருநாகமும் ஏற்றிய ஜோதியும் ஸ்தூபி போல் இருக்கின்ற அரை கொடிமரமும். கொடிமரம் பெருசா கிடையாதாம்னா, அப்படிதானே? கால் விட்டுவாங்க. பார்த்தேன், பாதிதான் இருக்கு. சரி இருக்கு. முதல்ல இவங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுத்துருவோம். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறப்பான். உன் முன்னோர்கள் என்னை குலதெய்வமாக வணங்கினார்கள், அதனால கருப்பண்ணன் அப்படின்னு பேர் வச்சிருவோம். என்ன, அந்த கருப்பண்ணன் அப்படிங்கிற பேர் உடையவன் நல்லா புரிஞ்சுக்காடா. 1 2 3 எம்பசில IAS இருப்பான். வெளிநாட்டு தூதரகத்தில் IFS இருப்பான். இந்தா அந்த சக்தியும் அந்த பக்தியும் பெற்றாய், ஆனந்தம் அடைந்தாரே. தம்பி, உனக்கு இருக்கக்கூடிய வழக்குல 2 வழக்குகள். அதுல ஒன்று வெற்றியாகிறதுக்கு 9 மாதங்கள் ஆகும். இன்னொன்று பேச்சுவார்த்தையில் தீரும். அந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன் சம்பந்தப்பட்டவருடைய வீட்டுல ஒரு ஆபத்து நடக்கும். ஆகையினால் நீங்கள் அதில் தலையிடாமல் கடவுள் என்ன செய்கிறாரோ அதுவே தஞ்சம் என்று உணர்ந்திருந்தால் உன் மீது பழி இல்லாமல் காப்பேன். கால் ஒன்றுவா, நீ உட்கார். கருப்பசாமிக்கு இந்தா வழக்க தீர்த்து தாரேன், வாழ்க்கையை நல்லாக்கி தாரேன். நோயை பத்தி கவலைப்படாண்டாம். இந்தா செல்வம் பொங்கியாச்சு. அங்கேயே ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு பிளான் இருக்கு, நான் வாங்கி தருவேன். என் பேர் போட்டு விடுவீங்க? ஓகே. நீங்களும் கால் வந்துட்டு வெளியே போயிடாதீங்க. உள்ளே நின்று உன்னைய ஒரு சாட்சி ஆக்கணும். உள்ளே நில்லு. உள்ள இங்கேயும் ஒண்ணு, உன்னைய ஒரு சாட்சி ஆக்கணும். உன்னைய ஒரு சாட்சி ஆக்கணும். எதுக்கு? கோர்ட்டுக்கா? வீட்டுக்கு. உன் மகன் உன் சொல்ல சரியா கேட்க மாட்டேக்கான், நடிக்கிறான் அப்படிங்கிறது உன்னுடைய எண்ணம். உங்களுக்கு முன்னாடி அவன் சரியா பேசிருந்தான். ஆனா அந்த உங்க வீட்டை விட்டு ஒரு 15 அடி 20 அடி தாண்டியாச்சுன்னா அவன் புத்திப்படியே போயிட்டு இருக்கான். இவனை யாரோ தன்வசப்படுத்தி மயக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. சாமி, அப்படி மயக்கி வச்சிருக்கிறது உண்மையா? அது ஆம்பளை இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம். பொய் சொல்லிட்டா? உண்மைதானே சொல்லுவேன். ஆம்பளை இல்ல அப்படின்னா பொம்பளை பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். இவன் கொஞ்சம் இறக்கப்படுறான். நல்ல பேப்பா. இன்னொருத்தர கால் இருப்பான். இறக்கப்படுறது நல்லது தானம்மா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என்னை யார் உங்களுக்கு கூட்டு வர சொன்னா? என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்கிட தெரியாதா? வெளிநாட்டுக்கு போறேன், இல்லைன்னா இந்தியாவில் இருக்கேன். எனக்கு போய் நீங்களா வாழ போறீங்க? நான் தான் சம்பாத்தியம் பண்ண போறேன். நான் தான் என் குடும்பத்தை நடத்த போறேன்.
பேசாம என்னைய விட்டுருங்கோ, நான் என் இஷ்டப்படி இருந்துக்கிடுவேன் அப்படின்னு இப்ப இவனுடைய உள்மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மையா பொய்யாடா? கால் வந்துட்டு வாடா. ஏலே, நான் உலகத்தையே பார்த்து உட்கார்ந்துருக்கேன்டா தம்பி. ஆனால் இவனுக்கு நல்ல நேரங்கள் கூடியாச்சுப்பா. என்ன நல்ல நேரங்கள் கூடியாச்சு. நவம்பர் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு இன்னைக்கு எது என்ன மாசம்? இது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு இவன் பிளைட்ல பறப்பான். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிருங்க. யாரு தடையாக இருக்கிறார்களோ அவர்களே இவனை அனுப்பிவிட தயாராகுவார்கள். அவர்களே இவனை அனுப்பிவிட தயாராகுவார்கள். ஆனால இவனுக்கு வாழ்க்கை ஓங்கி நிற்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இவன் வெளிநாட்டுல இருக்கும் பொழுது இவனுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு செய்தியும் இவன் உள்மனதை தாக்கிக்கிட்டே இருந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய வேதனையால இவனால அங்க நிம்மதியா இருக்க முடியல. நிறைய மனக்குறைகளும் பண இழப்புகளும் ஏமாற்றமும் நடந்துருச்சு. இனிமே அப்படி வராம காப்பாத்தி இவனை நல்ல நிலையா வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க எல்லாரும். நம்ம எதுவும் போய் சொன்னோமா? இந்தாடா தம்பி, கோயில் குளத்துக்கெல்லாம் போற, சந்தோஷமா இரு, வெற்றியாக இருப்பாய். வாப்பா, எல்லாம் நல்லா நடத்தி தரேன். உன் பிள்ளைக்கு நல் வாழ்வு தரேன். கடமே கிடையாது. உன் மனம் பூ எவ்வளவுக்கு மணக்கோ அது போல உனக்கு செல்வமும் மணக்கும். நான் சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. அறகுறையா போயிடாதீங்க. அதே புதுக்கோட்டை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க யாருப்பா? யாருயா? புதுக்கோட்டையா உங்களுக்கு? அப்படியா? வீட்டுக்கு போற தெருல கல்லெல்லாம் அடிச்சு போட்டுருக்காங்களே, எதுக்கு? ரோடு போடுறாங்களோ? கல்ல குதிரை மெல்ல நடக்கும். தப்பு தப்புன்னு கிடக்கு. நல்ல காலைல விடல பையா. வெற்றிவேல் முருகனுக்கு, கர்மசாமிக்கு. ஆமா, இப்ப 2.25 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருந்த தொழில மன வருத்தமும் சர்க்கரை ஏற்பட்டு போச்சு. வீட்டுல ஒரு பெண்ணடியாருடைய உடல்நிலைகள் அடிக்கடி கொஞ்சம் பாதிக்கப்பட்டு துயரப்பட்டுக்கிட்டு இருக்கா. உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட போறேன் ஏடா தம்பி. எப்ப போனீங்க? அப்படியா? என்ன அங்க போய் என்ன சொன்ன? நல்லா இருக்கா, கஷ்டமா இருக்கு, கால் வந்துட்டு வா. உன் சாமி கையிலையும் ஒரு ஆயுதம் இருக்க. ஆமா, சில காலங்கள் அந்த சாமியை முகமாத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துச்சா? ஆமா. இப்போ உன் கடனை தீர்த்து உன் பிள்ளை விட்டு வாழ வச்சு தர. வேற என்ன வேணும்? அந்த இடத்து பிரச்சனை தீர்றதுக்கு நீ பேசக்கூடாது. சரியா? நீ பேசினா சண்டை வரும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும். 30 நாள் பொறுமையா இருந்தக்க நான் ஜெயிச்சு தரேன். ஓகே பண்ணிடுவோம். போ, உனக்கு வேண்டிய உரிமையை வாங்கி தரேன். நல்லா. கர்மசாமிக்கு குடும்பம் குட்டியோடு வந்தவன் புதுக்கோட்டையா பக்கத்து ஊரா? எந்த ஊரு? நான் சாமி. உனக்கு எந்த ஊரியா? உனக்கு உரிமையான இடம் 2 இடத்துல இருக்காங்களா? வா, நீ தான் பாரு. எங்கெல்லாம் இப்ப இருக்கிற வீடு உண்டு, வேற இடம் வாங்கியிருக்கியா? இருக்கிற இடத்துக்கு வேற இடம் வாங்கியிருக்கேன். கால் வந்துட்டு வா, நீ தான். முருகா சர்க்குருடாதா, வாடா தம்பி. ஏமாற்றம் தாண்டா உன் வாழ்விலே. என்ன வேணுப்பா? முயற்சி பண்ணி பணம்லாம் சில ஏதாவது உதவி பண்ணிய? நான் படிச்ச பாட்டுக்கு உனக்கு விளக்கம் தெரியுதா? ஏமாற்றம் தாண்டா. இதுவரை நடந்தது கூட ஏமாற்றம் தாண்டா. இப்ப அந்த உத்தியம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காங்கிறது உன்னுடைய கேள்வி. கால் எழுதுவானா? நானே சொல்லிங்க, எழுத சொல்லக்கூடாது, தோதிச்சுப்பானே. சரி, வா. எக்ஸாம் எழுதுனா உனக்கு நாலேஜ் 2 சாமியை சொல்லிட்டுடா. அப்ப எப்படி வாங்குறது இந்த வேலையை? கண்ணாடி கணத்து கண்ண முடி உட்காரு. என்ன செய்யலாம்னு பாக்குறேன். சரி, கால் வந்துட்டு வா.
ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு போஸ்டிங் வெயிட்டிங்ல இருக்கு. வாங்கி தந்துட்டேன். இல்லை என்ன புரியுதா புரியுதியா? என்னடா புரியுது? என்ன புரியுது? கொடுக்கணும்டா, சும்மா கிடைக்காது. இந்தா நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு நல்லா இரு, வாங்கிட்டு வந்துரு, சந்தோஷமா வா. இந்த இதையும் எடுத்துக்கா, புண்ணியமா இருப்ப, உயர்ந்து இருப்படா, நல்லா இரு. அடுத்து ஒரு இடம் வாங்குவேன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, புரியுதா? அவங்க இப்போ புது பஸ் ஸ்டாண்டு போட போறாங்களாம்டா, அவ்வளவுதான். அதுல அந்த இடத்துல இடது பக்கத்துல கொஞ்சம் வெட்ட வழியா முள்ளு செடிகளா இருக்க, அங்க ஒரு இடம் இருந்தா அதை நீ வாங்குவேன், கோட்டை கட்டி தரேன் போ. புண்ணியமடைவாய், புண்ணியமடைவாய், புண்ணியமடைவாய். கர்மசாமிக்கு வாப்பா, குடும்ப குட்டியோட மனம் குழம்பி வந்த செல்வ மகனே வா. பேரப்பில இன்னும் டான்ஸ் ஆடுற. வாப்பா, நாகர் குடியிருக்கிற சிவபெருமான் கோயில் உங்க ஊர்ல இருக்காடா? இருக்கா? அங்க போயிருக்கியா? எப்பவும் போயிருக்கேன், எப்பவும் போக மாட்டேன் சாமி. என்ன என்ன வேணும் உனக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீடு கட்டி பார்த்தாமே. ரொம்ப பேசணும்னு வச்சுக்கா, அப்படி ஒரு வில்லங்க இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரியா? கால் வந்துக்கலாம். மாரியம்பாள்னு ஒரு தெய்வம் வருத, அந்த கோயிலுக்கு அந்த அம்மாளுக்கு எதுவும் செய்வதாக வேண்டுதலை பண்ணியிருக்கீங்களா? இந்தா அந்த வீட்டை முழுமையாக்கி தாரேன், வெற்றியாக்கி தாரேன். வீடை கட்டி முடிச்ச பிறகு அருகில் இருக்கக்கூடிய மாரியாத்தா கோயிலுக்கு பெட்டி நிறைய மலர்களா வாங்கி கொடுத்துருவான். அதுபோல உனக்கு செல்வமும் வந்து குவியும். இப்ப இருக்கிற கடனை தீர்த்து தாரேன், எதிரிகளை வென்றுதார். வேற என்ன வேணும்? அப்பா அம்மா ஒண்ணு, அந்த ஒரு விஷயத்துக்கு என்னைய கூப்பிடாது. யார் மேல குற்றம் உனக்கு தெரியுமாடா? தெரியல. அதை ஏன்டா சொல்லணும்? நம்ம ஒன்று சேர்த்து தந்ததப்போ உன் வீடு நிறைவேறுற அன்னைக்கு தாயும் தகப்பனும் வீட்டுல ஆசீர்வாதம் பண்ண வருவாங்க. சாப்பிட்டு போடா, அறவுரை பிறா தம்பி. பின்ன நான் தஞ்சாவூருக்கு வந்துடுவேன், இப்பவுமே வந்துட்டேன் தஞ்சாவூருக்கு. தஞ்சாவூர் 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 வாங்க ஐயா, சோமா இருக்கீங்களா? பணம் ஏமாந்து வந்தது யாரு? யார்கிட்ட பணம் வந்த? வாங்கிட்டாங்க. எவ்வளவு வாங்கினாங்க? எதுக்காக? வாங்கிட்டாங்க. நெல்லு போக்குறேன். இன்னொரு தடவை காலில் வந்துட்டுவாங்க. என்னப்பா நீ இருக்கிற வீடு சுவர்கள் இடங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கிடக்கு. என்ன விஷயம்? பராமரிக்க முடியாம கிடக்குது. இன்னொரு தரம் கால் வந்துவாங்க. என்ன வேணும்? உன் பையனை போய் நான் பார்த்தேன், அவனுக்கும் கொஞ்சம் புத்தி சரி கிடையாது. கிடைக்கிற பணம் வரும்பொழுது ஒரு பேச்சும், சாதாரணமா இருக்கும்போது ஒரு பேச்சுமா இருந்து நிறைய பணத்தை ஏமாந்துட்டான். தொழில் நடத்தக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அவனுக்கு குறைவு. புரியுதா? அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். இப்ப அந்த சனி பகவான்கிட்ட வர வாங்கி உன் பிள்ளைய நான் வாழ வச்சு தந்தா போதுமா? பக்கத்துலமா இந்த ஐப்பசியில இருந்து அவனுக்கு தொழிலும் ஓங்கும், செல்வமும் பெருகும். இந்த அப்பா என்னைக்கு நிம்மதியா இருப்ப, வீட்டவும் நிறைவேற்றி குறையில்லாம நடத்தி தாரேன். பணம் வந்துட்டு இன்னும் எதுக்கு கடன்? ஆனந்தமா இருக்க. கடன் தீர்ந்தாச்சு.
கர்மசாமிக்கு வாடா தம்பி, பணம் ஏமாந்து வந்தவரே வா, ஆனந்தமாக இருங்கள், வயிறார சாப்பிட்டுட்டு தான் போகணும், உட்காருங்கோ. கல்யாணம் முடிச்சால ஒரு பொம்பளை பொருள் வரல, வேண்டாவா? முன்னாடி போனீங்க காலைல வந்துட்டு இயற்கை உலகத்துக்கு அதே நம்ம குறைக்கணும். அந்த காலத்துல ஒண்ணும் இல்லை, இன்னொருத்தர காலம் வா. சரி, ஒரு நேரத்துல மன விருப்பப்பட்டு வேதனைப்பட்டு பிரிஞ்சு வேதனைப்பட்ட, இப்போ உனக்கு தொழிலுக்காக நீ செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் தடையாக வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதனால சில பேர்களை நம்பி கூட்டு தொழிலாக ஏதாவது போய் நின்றுக்கலாமே வச்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சா அவங்க மனத்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாறுபட்ட பேச்சு பேசுறாங்க. உனக்கு ஆதரிப்பார் இல்லை இப்போ. அதனால கருப்பசாமி, எனக்கு நிலையான ஒரு வாழ்க்கையும் தொழிலும் அமைச்சு தரணும்னு கேட்கிறேன். வேற என்ன வேணும் உனக்கு? இந்த கல்யாணம் முடிக்கிறோம் இல்லையா, நீ கொடுக்குற பணம்லாம் செல்லாம போச்சேடா. உன் கடனை தீர்த்து தாரேன், இனிமே அவன் உன்கிட்ட அநியாயமா பணம் கேட்க மாட்டான். தை மாசத்துக்கு உட்பட. அம்மா பராசக்தியின் சொரூபமுள்ள ஒரு இடத்துல இருந்து உனக்கு பெண் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன், வாழ்க்கை நல்லா இருக்கும். தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கலாம். கர்மசாமிக்கு தொழிலால் மனவேதனையும் பாதிக்கப்பட்டு வந்த மகன் யாரு? என்ன தொழில்ப்பா? என்ன தொழில்ன? தொழில் பேர் தெரியலையே. எஸ், கால் நான் ஏன் போனேன் அப்படியா? நல்ல காலில் விடுங்க. உட்காரலாம். ஒரு இடம் சொந்தமா ஒரு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உன்னுடைய பேச்சை சரியா கேட்காம, நீங்க பேச வேண்டாம் சார், நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிட்டோம்னு சொல்லணும் எழுப்பி விட்டுட்டாங்களாம்ல, உண்மையா? கால் வந்துட்டு வா. இருக்கா? இப்போ ஒரு 2 டாக்குமெண்ட் நல்ல ரேட்டுக்கு போகக்கூடியது சரியா இருக்கு. அதுக்கு பார்ட்டிகள் ஓம் மூலமா வந்தா நல்லா இருக்கும். கரெக்டாக எனக்கு அமைச்சு தரணும்னு கேட்க வந்திருக்கிறேன். வேற என்ன வேணும் உனக்கு? அதான் வேணும். அதுல ஒரு டாக்குமெண்ட் ஒரு லேடிஸ் பேர்ல இருக்காங்களா? வா பக்கத்துல, அதையே முடிச்சிருவோம். நல்லாரு, பல கோடி கிடைக்கும்டா. சந்தோஷமாரு, நல்லாரு. வேற ஒரு கேள்வி இருக்கு, கேளு. பையனுக்கு கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கு. கரெக்டா 6 மாதத்துக்கு பிறகு என்னை நீ பார்க்கும்போது, ஐயா என் பிள்ளை வேலைக்கு போயிட்டா ராஜா அப்படின்னு சொல்லுவார். போ சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யாருடைய உடல்நிலை? யாருக்கு உடல்நிலை யாருக்கு சரியில்லை வீட்டுல? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. என்ன செய்து துணைவியா இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. உன் வீட்டுக்கு போற உள்ள ஒரு சந்தி வருது, வலது பக்கம் போனா கடைகளும் ஒரு கடை ஒரு கோயிலும் தெரியுது இருக்கா? அதுல இடது பக்கத்துல போனோம்னா ஒரு தண்ணி கிடக்குற இடம் கிடக்குது. இருந்தது அப்படியா? கால் வந்துட்டு வா. என்ன பெரிய என்ன சாப்பிடாம போனா விட்டுக்கிட போனே? எஸ், உட்காருங்க. போய் வயிறு நிறைய சாப்பிடணும். கர்மசாமிக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன்டா. 45 ஆண்டுகளுக்கு முன்னால உனக்கு இந்த ஊர் இல்லையாம்ல, வேற ஊராம்ல? உண்மையா இல்லையா? வேற இடத்துல இருந்தேன். குலதெய்வம் எங்க இருக்கு உங்களுக்கு? அப்படியா? அங்க போய் கும்பிட்டீங்களா? அவன் யாரு? பேச்சு தாய் வாரா, வீரனார் வாராரு, ஐயனார் இருக்காரா? கால் விட்டுவா. இடையில ஒரு உடம்புல ஒரு சேதப்பட்டு அடையாளம் காயப்பட்டுதாங்களா? என்ன அப்படி?
அவனுக்கு ஆயுளை பத்தி கவலைப்படாண்டா நல்லா ஆயிடுவான். இப்போ உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா ஐயா அப்படின்னு கும்பிட்டா கவுளி சத்தம்லாம் கேட்கும், படிச்சு படிச்சு படிச்சுட்டு கேட்கும். இப்போ அந்த சத்தமே இல்லை. அதனால தெய்வ அனுக்கிரகம் நம்மளுக்கு இல்லை. யாரோ செய்வனை வச்சு குழப்பம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தொழிலையும் நஷ்டம், உடல்நிலையும் சரியில்லை, மனதும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு. உண்மையா? நடந்தது உண்மைதான். அந்த தீய சக்தியை வரைக்கும் உங்களை தெய்வீகமா வாழ வச்சுட்டு வந்தா போதுமா? கால் வந்துட்டான் வைத்து தரேன். என்ன செய்யணும் பிள்ளைக்கு? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? வாழ்க்கை அமைச்சு சிறந்த வாழ்க்கை அமைஞ்சாச்சு. எனக்கு முதல் பத்திரிகையை கொடுத்து என்கிட்ட கொடு. சந்தோஷமா இருக்கு, ஆனந்தம் அடைவாயப்பா. கர்மசாமிக்கு அறந்தாங்கி அறந்தாங்கி மறந்தாங்கி அறந்தாங்கி மச்சான அறந்தாங்கி அறந்தாங்கி மறந்தாங்கி. கற்பகத்தின் சோலையிலே பொய்க்கு வண்டு நீ அல்லவோ. ஏன் இப்படியெல்லாம் பாட்டு பாடுது? இரவென்றும் பகலென்றும் நேரம் வந்தாச்சு, காப்பாத்தாச்சு. இருக்கா நீ தான் உட்கார். உங்க பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தி நான் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம்ங்கிற ஒரு முடிவு கிடைச்சாச்சு. வெற்றியா நடத்தி கொடுத்தா போதுங்களா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? அது மட்டும்தான் கொஞ்சம் மாற்றணும். முதல்ல இங்கிருந்து ஓட்டி விட்டுருவோம்.